அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் நொங்கு புட்டிங் பண்ணலாம். அதற்கு தேவையான பொருட்கள் 2 நொங்கு எடுத்து மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன். 2 நொங்கை பொடியாக கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இனிப்பு சுவைக்கு ஏற்றாற்போல் சீனி சேர்த்துக்கலாம். 5 கிராம் அகார் அகார் எடுத்து வச்சுருக்கேன். வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 400 ml பால் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடலாம். அகார் அகாரை தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிடலாம். தண்ணி நல்லா கொதித்து அகார் அகார் தண்ணியோடு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடலாம். அகார் அகார் மிக்ஸிங்கை வடிகட்டி எடுத்துக்கிடலாம். வடிகட்டாமல் செஞ்சோம்னா லைட்டாக துண்டு துண்டாக கிடக்கும். வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ புட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஃபில்ட்ரு பண்ண அகார் அகாரை அதிலே சேர்த்துக்கிடலாம். சீனி சேர்த்துக்கிடலாம். உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்றாற்போல் சீனி சேர்த்துக்கிறங்க. நான் ஒரு 5-6 ஸ்பூன் சேர்த்துருப்பேன். சீனி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச நொங்கை சேர்த்துக்கிடலாம். நொங்கும் அகார் அகாரும் சேர்ந்து கொஞ்சம் சூடேறட்டும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலை சேர்த்துக்கிறணும். அகார் அகார் நொங்கு சீனி இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச 400 ml பாலையும் சேர்த்துக்கலாம். பால் நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பால் சேர்த்தாச்சு. எடுத்து வச்ச நொங்கை பொடி பொடி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அந்த நொங்கையும் இந்த பாலோடு சேர்த்துக்கலாம். பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் பாலை சூடு பண்ணி தான் எடுத்து வச்சேன். சூடு பண்ண பாலை தான் அந்த நொங்கு கலவையோடு கலந்துருக்கோம். இப்போ வாசனைக்காக ஒரு 2 ட்ராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பவுட்ரு கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ரெடியாகுன நொங்கு புட்டிங்கை வேறொரு பவுலுக்கு மாற்றிக்கிடலாம். வேறொரு பவுலுக்கு மாற்றியாச்சு. சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம். 3 மணி நேரத்தில் அது செட் ஆயிரும். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். நல்லா செட் ஆயிடுச்சு நொங்கு புட்டிங். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. வருகிற நோன்புக்கு நீங்களும் இந்த நொங்கு புட்டிங் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.